தமிழகம் மற்றும் புதுவை உட்பட 40 தொகுதிகளில் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது காலை 7 மணி முதலே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள். இந்த சூழலில் நடிகர்கள், அரசியல் பிரபலங்கள், முக்கிய தலைவர்கள் உள்ளிட்டோர் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தமது வாக்கினை பதிவு செய்வதற்காக அன்புமணி ராமதாஸ் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரோடு அவரது 2 மகள்களும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். 3 மகள்களுடன் வாக்களிப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பதாக டாக்டர் ராமதாஸ் வாக்களித்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தமது வாக்கினை பதிவு செய்வதற்காக திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு தமது மகள்களுடன் அங்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தருமபுரி மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களித்து வருகின்றார்கள். சற்று முன்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வாக்களித்து சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மகள்கள் சங்கமித்ரா, சம்யுக்தா உள்ளிட்டவர்களுடன் வருகை தந்து திண்டிவனம் மரகதாம்பிகை பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்கினை செலுத்தி வருகின்றார்கள். முன்னதாக தருமபுரி தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி இன்று காலை 7:30 மணிக்கு பிறகு வாக்களித்துவிட்டு தருமபுரி தொகுதிக்கு அவர் புறப்பட்டு சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மகள்கள் சங்கமித்ரா, சம்யுக்தா உள்ளிட்டவர்களுடன் வருகை தந்து திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே இவர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவருடைய மகள்களும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். தருமபுரி மக்களவை தொகுதியில் அவர்கள் அனைவரும் தற்போது வருகை தந்து திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மரகதாம்பிகை பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தலில் நேரடியாக அவர் போட்டியில் இல்லை என்றாலும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரி மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியில் இருக்கின்றார்கள். 10 மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியில் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பார்வையிடக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாக திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகள்கள் 3 பேருடன் வருகை தந்து தனது வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்.